வருகின்ற சனிக்கிழமை 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் 13வது திருத்தங்கள் தொடர்பாகவும் மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், ஆசிரியர்கள் போன்ற பல பேரை உள்ளடக்கிய ஒரு கருத்தரங்கொன்றை நடாத்துவதற்கு இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கமானது தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்று கூறினாலும், இப்பொழுது ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 11 மாதங்கள் ஏறத்தாழ ஒரு வருஷம் ஆகிவிட்ட நிலையில் மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான அடிப்படை நடவடிக்கைகள் எதுவும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. இன்னும் கூறுவதென்றால், தேர்தல் ஆணையாளர் கூட பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தங்களை செய்யாமல் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாது என்ற விடயத்தை இன்றைய தினமும் கூட அவர் கூறியிருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டுமாக இருந்தால் மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகத்தான் உள்ளூராட்சி சபைகள் உட்பட ஏனைய பல்வேறுபட்ட நடவடிக்கைகளையும் மாகாண சபை கூடாக நாங்கள் அதை நடத்த கூடியதாக இருக்கு. ஆகவே அந்த வகையில் தமிழ் மக்கள் இந்த மாகாண சபை பொறிமுறை என்பதை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரும் முகமாக அதில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் முழுமையாக ஏற்கனவே 1988ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த 13வது திருத்தத்தில் என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டதோ அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடைபெற வேண்டும் என்பதும் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் முக்கியமான 4 பேர் இந்த விடயங்கள் தொடர்பாக கருத்துரை வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த கருத்தரங்கில் கேள்வி பதில், ஏனையோருடைய கருத்துக்களை ஏனையோர் அறிந்து கொள்ளும் முகமாக இந்த விடயங்கள் நடைபெற இருக்கின்றன. ஆகவே அந்த வகையில் வருகின்ற 9ஆம் தேதி சனிக்கிழமை இந்த கருத்தரங்கு நடப்பதுடன் அதனைத் தொடர்ந்து ஏனைய மாவட்டங்களிலும், வடக்கு கிழக்கில் ஏனைய மாவட்டங்களிலும் இதனைத் தொடர்ந்து ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வருவது மாத்திரமல்ல, இந்த உண்மையாகவே இந்த 13வது திருத்தம் என்பதில் என்ன இருக்கிறது, என்ன இல்லை, என்ன நடைமுறைப்படுத்தவில்லை போன்ற விடயங்களை மக்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேவையும் இருக்கின்றது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இதனை நாங்கள் நிராகரித்து விட்டு நாங்கள் எதனையுமே செய்ய முடியாது. இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கு மிச்சமாக இருப்பது இந்த 13வது திருத்தம் ஒன்றுதான். ஆகவே இதனையும் நடைமுறைப்படுத்தாமல் இந்த அரசும் இழுத்தடித்து கொண்டு போவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆனால் சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பு, சஜித் பிரேமதாசா உட்பட எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களும் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். இவற்றை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்தினால் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் அதிகாரங்களை முழுமையாக பகிரப்பட வேண்டும். அதாவது உங்களுக்கு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்வதா என்று சொன்னால், மாகாண போலீஸ் என்று சொன்ன ஒரு விடயம் இந்த 13வது திருத்தத்தில் இருக்கிறது. ஆனால் அவற்றை அமுல்படுத்த மாட்டோம் என்று சொன்ன ஒரு பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் அனைத்தும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. இரண்டாவதாக நான் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், இந்த செம்மணி புதைகுழி என்பது நாளாந்தம் இந்த செம்மணி புதைகுழியிலிருந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்தும் நடைபெற போகின்றது. அது மாத்திரமில்லாமல் நேற்றைய தினம் இன்னும் பல்வேறுபட்ட இடங்களை அகழ வேண்டியதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கிருஷாந்தி குமாரசுவாமி அவர்களுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு இப்பொழுது கைதியாக சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சோமரட்ன ராஜபக்ஷ என்று சொல்லக்கூடியவர் அவர் கைது செய்யப்பட்ட காலத்திலேயே செம்மணியில் 400 தொடக்கம் 600 சடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறியிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் சந்திரிகா அம்மையார் அந்த அகழ்வுகளை செய்து சடலங்களை கண்டுபிடிப்பதற்கான இந்த நடவடிக்கைகளையும் அவர் எடுக்கவில்லை. எடுத்திருந்தால் தனது இராணுவம் அதனால் பாதிக்கப்பட்டிரும் என்று அவர் அச்சமடைந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது
அந்த இடங்கள் தோண்டப்பட்டு இப்பொழுது அந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இது மிக தெளிவான ஒரு செய்தியை எல்லோருக்கும் சொல்லி இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், அது இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றது. குழந்தைகள் உட்பட, பெரியோர்கள் உட்பட, இளைஞர்கள் உட்பட பல்வேறுபட்ட தரப்பினரும் கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியமாக இது இருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முந்தி கொலைகள் நடந்து அதெல்லாம் ஆவணமயப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது. இது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு மன்னாரிலும் சரி, முல்லைத்தீவிலும் சரி இவ்வாறான புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன, சடலங்களோ அல்லது அந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. ஆனால் அது தொடர்பாக தொடர் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. முல்லைத்தீவில் இதனை கையாண்ட நீதிபதி கூட நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்ன ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருந்தது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இலங்கையில் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறதுக்கு என்று சொன்ன சாட்சியமாக இப்பொழுது செம்மணி புதைகுழி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இது ஒரு சர்வதேச ரீதியாக இலங்கை அரசாங்கம் இதனை விசாரிக்கிறது என்பது எந்த விதத்திலும் அர்த்தமில்லாத ஒரு விடயம். என்று சொன்னால் இதற்கு குற்றவாளிகளாக இருப்பவர்களே இலங்கையினுடைய இராணுவத்தினர் தான். அதை இலங்கை இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதியாக இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருந்தவரும் கூட அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் குற்றத்தை செய்தவர்கள் இதனை விசாரிக்க முடியாது என்பது ஒன்று. ரெண்டாவது, இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிறது நாங்கள் இலங்கையினுடைய முப்படைகளையும் பாதுகாப்போம் என்பதை இந்த அரசாங்கமும் கூட சொல்லியிருக்கிறது. நாங்கள் இராணுவத்திற்கு எதிராக ஜெனீவாவில் என்ன விடயங்கள் வந்தாலும் அதனை எதிர்ப்போம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிலையில் இந்த விசாரணைகளை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு கடமை சர்வதேச சமூகத்திற்கு இருக்கிறது. சர்வதேச சபைகள் என்பவை முக்கியமாக மனித உரிமைகளையோ போர்க்குற்றங்களையோ விசாரிக்கக்கூடிய இந்த சர்வதேச நிறுவனங்கள் என்பவை இவற்றில் கூடுதலான ஒரு கண்காணிப்பை செலுத்தி இதற்கான முழு பங்களிப்பையும் செலுத்தி இந்த நாட்டில் நடந்த இனப்படுகொலைக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். வெறுமனே இதற்கு 2 இராணுவ சிப்பாய் தான் காரணம் என்று சொல்லிவிட்டு செல்ல முடியாது. அல்லது இதனை உத்தரவிட்ட ஒரு கேப்டனோ மேயரோ என்று சொல்லிவிட்டு செல்ல முடியாது. இந்த நாட்டில் இவை ஏன் நடைபெற்றது, என்னத்திற்காக நடைபெற்றது, இந்த நாட்டில் இது மாத்திரமில்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் இது நடைபெற்றது இந்த நாட்டின் பல பகுதிகளில். ஆகவே இவை முழுமையாக இதற்கான ஒரு விசாரணை பொறிமுறை ஒன்று தேவை, ஒரு நீதி பொறிமுறை ஒன்று தேவை. ஆகவே இவை முழுமையாக வெளிக்கொண்டு வரப்பட்டால் மாத்திரம்தான் தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியும், எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் இந்த மண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அந்த வகையில் இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் என்பது ஒரு சர்வதேச மனித உரிமைகள் சம்பந்தமான நிறுவனங்கள் அதை பொறுப்பில் எடுத்து அதனை சரியான ஒரு நீதி பொறிமுறைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது தமிழ் மக்கள் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கும், தேவையாகவும் இருக்கின்றது. இப்பொழுது முக்கியமான ஒரு விடயமாக உலகத்தில் பேசப்படுகிற விடயம், அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் உலக நாடுகள் பலவற்றிலும் தான் விரும்பியவாறு வரிகளை தனது நாட்டுக்கு வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கான வரிகளை அறவிடுவது, தனது சொல்லை கேட்காதவர்களுக்கு அல்லது தங்களது தேவைகளை நிறைவேற்றாதவர்களுக்கு தாங்கள் விரும்பியவாறு வரி விதிக்கலாம் என்பதுதான் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இலங்கையை பொறுத்தவரையில் ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து இப்பொழுது இறங்கி 25% இங்கே உள்ள முக்கியமாக இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு அதுக்கு 25% வரி விதிக்கப்படுகிறது. என்ன பொருட்களுக்கு எவ்வளவு வரி என்பதிலும் விட இலங்கையிலிருந்து என்ன பொருட்கள் போனாலும் 25% வரி, அல்லது பங்களாதேஷிலிருந்து போனால் அதற்கான ஒரு வரி, இந்தியாவிலிருந்து போனால் அதற்கான ஒரு வரி. ஆகவே இப்பொழுது இந்தியாவிலும் கூட இந்த 25% வரி என்பது இந்திய அரசுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இந்த 25% குறைக்கப்பட்டு இப்பொழுது 20% கொண்டு வரப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே அமெரிக்க ஜனாதிபதியை பொறுத்தவரையில் தன்னுடைய தேவைகள் தான் இந்த உலகத்தினுடைய போலீஸ்காரன் என்ற அடிப்படையில் தான் சொல்வதை உலக நாடுகள் அனைத்தும் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த வரி விதிப்புகள் நடைபெறுகிறது. ஒரு நாட்டினுடைய தேவை கருதியோ அல்லது அந்த நாட்டுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பாடல்கள் கருதியோ அல்லது அனுப்பப்படுகிற ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் கருதியோ இந்த வரி விதிப்பு என்பதற்கு அப்பால் உதாரணத்துக்கு இந்தியாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவிடமிருந்து
பெட்ரோலியத்தை இறக்குமதி செய்வது தவறானது, தாங்கள் விதித்த தடைகளுக்கு எதிரானது. ஆகவே உங்களுக்கு எதிராக நாங்கள் கூடுதலான வரியை விதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய கருத்தை கேட்காமல் விட்டால், அமெரிக்கா சொல்வதற்கு நாங்கள் உடன்படாவிட்டால் அவர்கள் இந்த வரி விதிப்பை தாங்கள் விரும்பிய அளவுக்கு உயர்த்தக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அந்த வகையில் இலங்கையிலும் அவ்வாறான ஒரு நிலை இருக்கின்றது. அந்த நிலையில் இருந்து ஓரளவுக்கு, அது முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அந்த இது குறைக்கப்படுவது இப்பொழுது 20% இருக்கின்றது. அதே சமயம் வியட்நாம், பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலும் வரி குறைக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய தைத்த உடுப்புடவைகள் கார்மெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு மிக அதிக அளவில் செல்லுகின்றது. ஆகவே அந்த நிலையில் இலங்கையினுடைய இந்த எதிர்காலத்தில் இதற்கு எவ்வளவு தூரம் இந்த வரி அதிகரிக்கப்பட்டதன் பிரகாரம் எவ்வளவு தூரம் இந்த இலங்கைக்கு நஷ்டங்கள் ஏற்படும் என்ற ஒரு நிலைமை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்குற பொழுதுதான் தெரியும் எவ்வளவு தூரம் நாங்கள் இன்னும் நஷ்டமடைய போகிறோம் என்று. ஆகவே இந்த வரி விதிப்பு என்பது ஒரு சரியான கொள்கையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது போன்று நிச்சயமாக தெரியவில்லை. இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பின் காரணமாக அமெரிக்க மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அங்கு போகிற பொருட்களுக்கு வரி அதிகரிப்பதன் காரணமாக அந்த அவர்களுடைய கொள்வனவு செய்யக்கூடிய நிலை குறைகிறது. அதனால் இங்கிருந்து ஏற்றுமதி, இங்கிருந்தோ வேறு எங்கிருந்தோ ஏற்றுமதி செய்யக்கூடிய தன்மைகள் குறைய போகின்றது. அதனால் பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் மூடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இலங்கையினுடைய பொருளாதாரத்திலும் இது நியாயமான ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்த போகிறது என்பது உண்மையான விடயம். அதற்கு மாற்றீடாக இலங்கை அரசாங்கம் இதுவரை இதையும் செய்ததாக தெரியவில்லை. அது மாத்திரமல்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்கனவே ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருந்தது, GST+ என்று சொன்ன ஒரு வரி சலுகை கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலும் கூட சில சமயம் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கலாம். அவ்வாறு வருகின்ற பொழுது இப்பொழுது புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது வந்து இந்த ஒரு 11 மாதத்திற்குள் என்ன விதமான பொருளாதாரத்தை ஒரு உயர்த்துவதற்கான என்ன விதமான நடவடிக்கைகளை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் புதியதாக இதனையும் காண முடியவில்லை. பழைய விடயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரியோ அல்லது தேயிலை ஏற்றுமதியோ அல்லது உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உல்லாச பிரியாணிகளோ என்பதை தவிர இந்த நாட்டிலிருந்து என்னென்ன புதிதாக என்ன விடயங்களை செய்யலாம், எவ்வாறு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கலாம், எவ்வாறு ஏற்றுமதிகள் அதிகரிக்கலாம் என்ற புதிய விடயங்கள் தொடர்பாக வெளியில் மக்கள் அறியக்கூடிய வகையில் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக இந்த வரி விதிப்பு என்பது இலங்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பல்வேறுபட்ட நாடுகளிலும் இருக்கிறது போன்று இலங்கையிலும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர்கள் இப்பொழுது ஒரு 5% குறைக்கப்பட்டிருப்பதற்காக மகிழ்ச்சி கொண்டாலும் கூட ஏனைய பங்களாதேஷ், வியட்நாம் போன்ற நாடுகள் அந்த ஏற்றுமதிகளுக்கு இன்னுமே அவர்கள் வரிகளை குறைத்திருப்பதன் காரணமாக இலங்கை நிச்சயமாக ஒரு போட்டியில் தான் இன்னும் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் அவர்கள் மாற்று நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும் என்பது தவிர்க்க முடியாது. செப்டம்பர் மாதம் வரை இருக்கக்கூடிய ஜெனீவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் தமிழ் மக்கள் சில கோரிக்கைகளை வைத்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அண்மையில் பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இப்படி பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து கலந்துரையாடி என்ன விதமான ஒரு கோரிக்கைகளை வைக்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு அறிக்கை தயார் செய்யப்பட்டது. அதன் பிரகாரம் 2 விஷயங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டது. ஒன்று, இந்த மனித உரிமைகள் ஆணையம் என்பது கடந்த பல காலங்களாக பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தாலும் இலங்கை அரசாங்கம் அந்த தீர்மானத்தினை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. அந்த தீர்மானத்தின் பிரகாரம் முழுமையாக எதுவும் நடைபெறவில்லை. சாட்சியங்கள் சேகரிக்கப்படுகின்ற சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. அது வரவேற்கக்கூடிய விடயம். ஆனால் அதே சமயம் இலங்கையை ஒரு நீதி பொறிமுறைக்குள் கொண்டு வருவதனூடாக மாத்திரம்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற அடிப்படையில் இதனை ஒரு சர்வதேச நீதி பொறிமுறைக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் செம்மணியில் புதைக்கப்பட்ட இந்த
இனப்படுகொலை விவகாரம் தொடர்பாகவும் இப்பொழுது செம்மனையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பாக அந்த விஷயங்களையும் ஒரு சர்வதேச மனித உரிமைகள் சம்பந்தமான அமைப்புகள் அதனை பொருட்படுத்தி அவற்றுக்கான ஒரு சரியான நீதிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அது ஒரு அறிக்கையாக எல்லோரும் இணங்கி அது ஒரு அறிக்கையாக உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்தில் இந்த நாட்டில் தமிழிசை கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் இருந்திருந்தாலும் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த கூட்டத்தில் திரு சுமந்திரன் அவர்கள் இங்கு இருக்கவில்லை, அவர் வெளிநாடு சென்றிருந்தார். ஆகவே அவர் வந்ததுக்கு பிற்பாடு நான் அறிகின்றேன் அவருடன் இந்த விடயங்கள் பேசப்பட்டு இந்த 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 அறிக்கை தொடர்பாக இந்த அறிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அதில் கையெழுத்து விடுமாறும் கோரப்பட்டது. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் தாங்கள் ஒரு பெரிய கட்சி, தங்களுக்குத்தான் பாராளுமன்றத்தில் அதிகமானோர் இருக்கிறார்கள் என்று சாரப்பட சொல்கிறார்கள் தவிர, ஆனால் அவ்வாறான ஒரு பெரிய கட்சி மக்கள் மத்தியில் ஆணையை பெற்றுக்கொண்டவர்கள் என்று அவர்கள் குறிப்பிடுவதாக இருந்தால் அவர்கள் இது தொடர்பான ஒரு காத்திரமான நடவடிக்கைகளை முடிவுகளை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விடயம் என்ன காரணத்துக்காக இதில் கையெழுத்து வைக்க முடியாது என்று அவர்கள் ஊடகங்களுக்கு கொடுத்த செவியை பார்க்கிற பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விடயங்களில் அவர்கள் எந்த பிழையையும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த அறிக்கையில் ஏதாவது பிழை இருக்கிறதா என்பதை பற்றி எதுவுமே அவர்கள் ஊடகத்துக்கு சொல்லவில்லை. மாறாக நாங்கள் பெரிய கட்சி, நாங்கள் பாராளுமன்றத்தில் 7 ஆசனங்களை கொண்டிருக்கிறோம், ஆகவே தாங்கள் தான் இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு தோரணையில் பேசப்பட்டதே தவிர அங்கு நான் வேறு ஒன்றையும் காணவில்லை. ஆகவே இது வெறும் ஒரு தனிப்பட்ட சுமந்திரனுக்கோ தமிழரசு கட்சிக்கோ இருக்கக்கூடிய சொல்வார்கள் ஒரு நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு ஈகோ பிரச்சனை போன்று தோன்றுகின்றதே தவிர தமிழ் மக்களுக்கான ஒரு நீதி கோரிக்கையினுடைய தேவைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த அறிக்கையை பார்த்தார்களா என்று எனக்கு புரியவில்லை. நிச்சயமாக அவர்கள் அப்படி பார்த்ததாக தெரியவில்லை. ஆகவே இவர்கள் அறிக்கையில் பிழை இருந்தால் அறிக்கையை திருத்துவதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஆனால் அறிக்கையில் பிழை இல்லை என்று சொன்னால் அறிக்கையில் கையெழுத்திடுவது ஒன்றும் ஒரு குற்றமான விஷயமாக இருக்காது. நீங்கள் பெரிய கட்சியாக இருக்கலாம், சிறிய கட்சியாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். ஆனால் அறிக்கையில் எந்த பிழையும் இல்லாமல் அவர்கள் கூட்டத்துக்கு அழைத்திருந்த பொழுதும் வராததன் காரணமாகத்தான் ஏனையோர் எல்லோரும் கூடியிருந்த நிலையில் ஒரு அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு நியமிக்கப்பட்டது. என்னென்ன விடயங்கள் உள்ளடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இவை அனைத்தும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அதில் கையெழுத்து இடமாட்டோம் என்று கூறுவது உண்மையாகவே அது ஒரு அர்த்தமற்ற, அவர்கள் சொன்ன காரணம் என்பது உப்புச்சப்பற்ற அர்த்தமற்ற, நாங்கள் ஒரு பெரிய கட்சி என்ற தோரணையில் பேசுவது என்பது அல்ல. இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு நாங்கள் இந்த மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு அறிக்கையாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். ஆகவே அதில் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக இணங்கி அது செய்வது என்பது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது என்று பார்க்க போகிறோமா, அல்லது தாங்கள் கலந்து கொள்ளாத ஒரு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு தாங்கள் கட்டுப்பட முடியாது என்று சொல்லப் போகிறார்களா? ஆகவே நான் நம்புகின்றேன் தமிழரசு கட்சியினுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இது தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்குள் அவர்கள் வர வேண்டும். யார் சரியாக செய்தாலும் சரியாக செய்தவற்றை ஆதரிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் வேண்டும். இது கட்சி பிரச்சனைகளை கட்சிகளுக்குள் வைத்திருக்கலாம். இது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு குறைந்தபட்சம் என்னென்ன விடயங்களில் ஒன்றுபட முடியுமோ அந்தந்த விடயங்களாவது ஒன்றுபட வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கிறது என்பதை தமிழிசை கட்சியினுடைய பெரியவர்கள் என்று தம்மை கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்.